நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே 7 கிராமங்களில் விளைநிலங்களில் சோலார் மின் உற்பத்தி திட்டம் தொடங்க ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆனால் இதற்கு விவசாயிகளின் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. தமிழகத்தில் விவசாயத்தை நம்பியுள்ள பகுதிகளில் நெல்லை மாவட்டமும் ஒன்று. தென்மேற்கு பருவமழை மூலம் ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரை கார் சாகுபடியும், வடகிழக்கு பருவமழை மூலம் அக்டோபர் தொடங்கி டிசம்பர் வரை பாசன சாகுபடியும் இந்த பகுதியில் நடைபெறும். இந்நிலையில் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்திற்காக இப்பகுதியில் உள்ள விளைநிலங்கள் கையகப்படுத்த இருப்பதாக வெளியான தகவலால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். ஏற்கனவே காற்றாலைகளால் நீராதாரங்கள் வறண்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த இருப்பது எதிர்காலம் குறித்த அச்சத்தை தங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த 7 கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறாங்க. அந்த மக்கள் அனைவருமே விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரசாங்க ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் இந்த மக்களுக்கு எந்த ஒரு தகவலுமே தெரிவிக்காமல் இடங்களை அளந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மக்களும் பயத்தில் இருக்கிறதுனால இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை தடுத்து நிறுத்தணும், எப்படியாவது ஒரு வழி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் பயந்து போய் எல்லாரும் அலறி போயிருக்காங்க. சங்கரன் கோவிலிலிருந்து சுரண்டை செல்லும் வழியில் உள்ள நடுவுக்குறிச்சி, வல்லராமபுரம் உள்ளிட்ட 7 கிராமங்களில் தமிழக அரசின் சூரிய ஒளி மின் திட்டத்திற்காக வருவாய்த்துறை மூலம் நிலம் கையகப்படுத்த அளவீடுகள் செய்யப்பட்டு வருவதாக விவசாயிகள் குறை கூறுகின்றனர். எங்கள் இடத்துக்கள வெளிநிலத்துக்களா ஏதோ மின் திட்டம் சூரிய வெப்பம் ஏதோ வருதுன்ட்டு எங்கள் விவசாயத்தை அககரிக்க பார்க்காங்க. அதை நீங்கள் எங்களுக்கு தடுத்து நிறுத்தி மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு தகுந்த எங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணும். இல்லாட்டா நாங்கள் வாழவே முடியாது, நாங்கள் தற்கொலை தான் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இத்திட்டத்தின் மூலம் 2000 ஏக்கர் வரை நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்றும், இதனால் இந்த 7 கிராமங்களில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து விவசாய சங்கங்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியருக்கும் முதலமைச்சருக்கும் புகார் அளித்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். ஓட்ட கடல்னு சொல்லலை. அப்போ நாங்கள் போய் தாசில்தாரை பார்த்தோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி சோலார் மின்சார திட்டத்துக்காக வேண்டி 1500 ஏக்கர் எடுக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ தரிசு நிலம் தான் அப்படின்னு சொன்னார். இல்லை, எங்களுக்கு விவசாய நிலம் நிறையா இருக்குது, தரிசு இடத்த இல்லை, எங்களுக்கு விவசாயம் எங்களுக்கு வாழ்வாரமே இதுதான் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இல்லை, அது நீங்கள் இப்போவும் சொல்கிறீங்களா, 3 வருஷமாக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஏன் இது வரைக்கும் உண்மை கேட்கலையே அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் இப்படி சொன்னோன்னா நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கெலாம் போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம். சோலார் மின் உற்பத்தி திட்டத்திற்காக விளைநிலங்கள் கையகப்படுத்துவது குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கருணாகரனிடம் இது குறித்து கேட்டோம். அவர் இது குறித்து கூறும்பொழுது, விளைநிலங்கள் வழியாக இந்த திட்டம் தற்பொழுது செயல்படுத்தப்படவில்லை, தரிசு நிலங்கள் மட்டுமே சோலார் மின் உற்பத்தி திட்டத்திற்காக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆய்வு முழுமையாக முடிவடையவில்லை. எனவே இது குறித்து விளைநிலங்கள் வைத்திருக்கும் அந்த விவசாயிகள் அச்சப்பட தேவையில்லை. அந்த அச்சப்படும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ எடுக்காது என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் சங்கரன்கோவிலிருந்து நாகராஜன்.